திருமாமணி மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். கடைசி நாள் ராப்பத்து 10ஆம் திருநாள் அன்றைய தினம் நம்மாழ்வார் திருவடி தொழுகிற உற்சவம். இவர் தான் பரவாசுதேவன்கிறதுக்கு சாட்சி அங்கதான் இருக்கு. நம்மாழ்வார் எல்லா பிரபந்தத்தையும் பாடி முடிச்சார். திருவிருத்தம், திருவாச்சரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி பிரபந்தம் அத்தனையும் முடிஞ்சது. 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலர்திரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வடமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரக்கண்டு வந்தேனுட்டு. ஆழ்வார் அர்ச்சிராதி மார்க்கத்துல போனார். இப்பவும் அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வார கையில எழுந்துள்ள பண்ணிண்டு இந்த பாசர சேவை சேவிக்க சுற்றி வலம் வந்து நம்பெருமாளுடைய திருவடிகள்ல சமர்ப்பிக்க மொத்தம் திருத்துழாயால நம்மாழ்வார போட்டு மூடிடுவார். பெருமாளுடைய திருவடியும் நம்மாழ்வாருடைய திருமொழி 5 நிமிஷம் கொக்குவாயும் படுகண்ணியும் போல இருக்கும். உடனே நாம எல்லாரும் பிரார்த்திக்கிறோம், நம் சடகோபனை நமக்காக தந்துருட வேண்டும். நீர்பாட்டுக்கு அவர் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு உபதேசம் பண்றதார், நமக்கு தந்துருடன்னு பிரார்த்திக்க உங்கள் பிரார்த்தனை கிணங்க நம் சடகோபனை தந்தோம் 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 என்று பெருமாள் இன்னைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கார். அதனாலே திருமாமணி மண்டபத்தில் எழுந்துருளி நம்மாழ்வார திருவடி சேர்த்து கொண்டு வைகுந்தத்துக்கு அழைத்து போய் நாம பிரார்த்தித்தோங்கிறதுக்காக ஆண்டுதோறும் பெருமாள் திருப்பி கொடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, பரவாசுதேவன் அவனே தான். அதனாலதான் 3வது பார்த்தோம், ச வாசுதேவோ ரங்கேஷா, வாசுதேவனே இங்க ரங்கேசன், பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஆக காவிரி அங்கிருக்கும் விரஜையே இங்கு காவிரின்னு பார்த்தோம். அங்கிருக்கும் வைகுண்டமே இங்க ரங்கமந்திரன் பார்த்தோம். அங்க இருக்கிற பரவாசுதேவன் தான் இங்க இருக்கிற பகவான் ரங்கேசங்கிறதையும் பார்த்தோம். இதனாலதான் தொண்டரடி புடி ஆழ்வார் நான் இங்கேயே இருக்கேன் அங்க போகலேங்கிறார். திருப்பான ஆழ்வாரை கேட்டா வேண்டாம், என் நமுதனை கண்டகண்கள் மத்தொன்னனை காணா, வைகுண்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஸ்ரீரங்கத்திலேயே கேங்கிறார். பூலோக வைகுண்டம்னா பூலோக வைகுண்டத்துக்கு இருக்கிற பெருமையெல்லாம் பூலோகத்தில் இருக்கிற இடம் நினைக்கிறோமோ இல்லையோ. ஆனா இவர்களை கேட்டா அப்படி சொல்லல, வைகுந்தத்துக்கு இல்லாத பெருமை இங்கேதான் இருக்குன்னு சொல்றோங்கிறவா. வைகுந்தத்து பெருமை இங்க இருக்குன்னு இத்தனை நாளை சொல்லினேன். ஆனா வைகுண்டத்தை விட ஆதிக்கம் பார்க்க வேண்டும் என்னால் அங்கில்லாத பெருமை இவ்விடத்தில் உண்டு. ஏன்னா அங்க போனப்பறம் எப்படி அனுபவிக்க போறோமோ வந்து ஒத்தரட்டையும் சொல்லிக்க முடியாது இல்லையா. இப்ப வைகுந்தத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து யாரானும் உபன்யாசம் பண்ண போறாளா, வைகுண்ட அனுபவம் எப்படி இருந்தது அப்படி ஒருத்தரும் உபன்யாசம் பண்ண சொல்ல போறது இல்லை. ஆனா ஸ்ரீரங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு மும்பைக்கு போனா பேசுகிறா, தில்லிக்கு போனா பேசு